உங்கள் பேர்? எம் சாமுண்டீஸ்வரி. சொல்லுங்க. நாங்கள் வந்து வெங்கந்தூர் மேம், திண்டிவனம் தாலுக்கா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக். 2014 அப்பா இறந்துட்டார். இறந்த பிறகு குடும்ப சூழ்நிலையில் நான் ஒரு இடம் வேலைக்கு போக சுச்சுவேஷன் வந்தது. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா கல்யாணம் ஆகி 2 பொண்ணு, ஒரு பையன். அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்க? அப்பா வந்து அம்மா வந்து கல்ல இருக்கிற வேலைக்கு போவாங்க, சூழ வேலைக்கு. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? +2 முடிச்சிருக்கேன். சரி, பாஸ் பண்ணிட்டீங்களா? நான் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் இருந்தேன், CRPF. 3 வருஷம் வேலை செஞ்சேன் படிச்சுட்டு. ஓகே, அப்புறம் ஏன் விட்டீங்க? எனக்கு அங்கே போன பிறகு ஃபிட்ஸ் வந்துடுச்சு 2015. ஃபிட்ஸ் வந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ட்ரைனிங் எல்லாமே மெதுவு பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிற டைமில் என்னாச்சுன்னு கேட்டால், லாஸ்ட் டைமில் வந்து எனக்கு ஒரு வாட்டி போர்டுக்கு வந்து டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கே அனுப்பினப்போ வந்து மெடிக்கல் போர்டில் வந்து அவங்க ஆல் இண்டியன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பிங், 8 மணி நேரம் தூங்கணும், ரெகுலராக டேப்லெட் சாப்பிடணும்னு மட்டும்தான் அங்கே மெடிக்கலில் எழுதி கொடுத்தாங்க. எங்கள் கமாண்டன்ட் வந்து அன்ஃபிட் பண்ணி என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சரிம்மா, இதுக்கு முன்னாடி ஃபிட்ஸ் வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை மேம். அதுக்கு முன்னாடி வந்ததில்லை, அதுக்கப்புறம் வந்ததா? இல்லை, அப்போ இல்லை. இப்போ ரீசனாக வந்து எப்போனா ஒரு டைம் டென்ஷன் ஆகுனா இந்த பிரச்சனை. அதுக்கு முன்னாடி இல்லை மேம். எனக்கு சரி, இப்போது நீங்கள் அப்பா வீட்டு சூழ்நிலை வேலைக்கு போகணுன்னு சொன்னீங்களா? அப்போ நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்களா? 12th முடிச்சுட்டு பிசி கோச்சிங் கிளாஸ் போனேன். பிசி கோச்சிங் கிளாஸுக்கு போனேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங்கே எல்லாமே ஃபிசிக்கலி, எக்ஸாமு, மெடிக்கல் எல்லாமே முடிச்சுட்டு தான் அப்பா அதுக்கப்புறம் தான் இறந்தார். அப்பாவுக்கு தெரியும் ஜாப் வரும், ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. அப்போல்லாம் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் CRPF போய் ஜாயின் பண்ணீங்க, ட்ரைனிங் தான் பண்ணீங்க? 3 வருஷம் மேம் வேலை பண்ணீங்க. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபிட்ஸ் வந்ததா? ஆமாம் மேம். அங்கே என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்னா, எங்களுக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்ச நேரம் தான். நைட்டு 9 மணி வரைக்கும் வந்து காலையிலே 4 மணிக்கு எழுந்துக்கணும். 4 மணிக்கு எழுந்து கிளம்பி கிரவுண்டுக்கு போடுவோம். கிரவுண்டுக்கு வந்து 5 மணிக்கெலாம் போயிட்டு அட்டன் பண்ணிடணும். எங்கே ரவுண்ட் போவீங்க? நாங்கள் அஜ்மீரில் வேலை செஞ்சோம், ராஜஸ்தானில். அஜ்மீரில் ஒர்க் பண்ணப்போ வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணும். மார்கால் ரோட் கால் சொல்லுவாங்க, அது எங்களுக்கு காலையிலே போயிட்டு 5 மணிக்கு வந்து கிரவுண்டுக்கு போகணும். அப்போ போனால் ரன்னிங்கு அந்த மாதிரி எங்களுக்கு அந்த ஃபிசிக்கலாக எல்லாமே கற்று தருவாங்க.